ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம்மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக், டின்னர் எதுக்கு வேணாலும் சூட் ஆகிற ஒரு ரெசிபி. ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இடியாப்பம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை நம்ம பொதுவாக வேக வச்சு தான் சாப்பிடுவோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வேக வச்ச அந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து செய்கிற ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயே சர்க்கரை அப்படிங்கிற அந்த வேர்டு வந்தது அப்படின்னா கூட சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இது. அது கிழங்குங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது கண்டிப்பாக பிளட் சுகரை ஏற்றி விடாது. அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் ஏல 90% அளவு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கிற ஸ்போரமென்ஸ் அப்படிங்கிற ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையது. ஸோ இளமையை தக்க வைக்கிறதுக்கும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் உதவும். ஸோ இந்த சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு இப்போ இதோட தோலை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம மசிச்சு வச்சேன் இந்த சக்கரவள்ளி கிழங்குல 1/2 கப் அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நார்மல் பச்சரிசி மாவு தாங்க, வறுத்தது அப்படிலாம் எதுவும் கிடையாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஸ்வீட் வேண்டாங்கிறதுனால நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வெல்லமோ இல்லை வெல்லத்தை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சோ கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி சேர்க்காமல் இந்த அரிசி மாவையும் இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் மட்டும் நான் சேர்த்து நல்லா கலந்துருக்கேன். இப்போ இதில் லேசாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசையலாம். ரொம்ப தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மிஞ்சி போனால் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே இதுக்கு தண்ணி தேவையே படாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இடியாப்பம் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த மாவு போட்டுக்கலாம். நம்ம இட்லி தட்டுலேயோ இடியாப்பு தட்டுலேயோ லேசாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம பிழிஞ்சு விடலாம். இப்போ இது 7 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏழு நிமிஷம் கழித்து ஆவி பறக்க பறக்க சூடான சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இடியாப்பம் ரெடி. இதை செய்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம்மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம்.